நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த நிறைய நற்பண்புகளில் ஒரு நற்பண்பு என்னவென்று சொன்னால், எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உண்மையை உரைக்கக்கூடிய ஒரு பண்பு நாயகத்திடத்திலே இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு இடத்திலே யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாயகம் பார்க்க மாட்டார்கள். அந்த இடத்திலே சொல்ல வேண்டிய உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்திலே சரியாக அந்த இடத்திலே சொல்லி விடுவார்கள். ஆனால் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், ஒரு உண்மையை ஒரு இடத்திலே சொன்னால் இந்த இடத்திலே இவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ, அல்லது இந்த உண்மையை சொன்னால் இவர்கள் நம்மை பின்னால் ஏதாவது செய்வார்களோ, அல்லது இந்த உண்மையை சொன்னால் அவர்கள் சங்கடம் கொள்வார்களே என்றெல்லாம் நாம் யோசிப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை சொல்வதிலே எந்த ஒரு யோசனையும் கொள்ள மாட்டார்கள். அந்த இடத்திலே தேவையான நேரத்திலே தேவையான அந்த உண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். உண்மையை சொல்லுவதில் ஒருபோதும் நாயகம் தயக்கம் காட்ட மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு பண்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிர் பயம் காட்டிய மிகப்பெரிய எதிரிகளாக மக்கத்து குறைஷிகள் ஆரம்பத்திலே இருந்தார்கள். மக்காவிலே நிறைய எதிரிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள். அதிலே கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் கொண்ட ஒரு குழு மக்காவிலே ஒன்று கூடினார்கள். முகமது நபியினுடைய இந்த கூட்டம், இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய இந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கொண்டே இருக்கிறது. முகமது நபி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார். எனவே இவரை நாம் பொய்ப்படுத்த வேண்டும், இவரை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும், இவர் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை, குர்ஆன் என்று சொல்கின்ற அந்த வசனங்களை நாம் பொய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த 25 நபர்கள் கொண்ட அந்த குழு நிறைய முயற்சிகள் செய்து பார்த்தார்கள். எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. கடைசியாக அபூ தாலிப் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், உங்களுடைய சகோதரரின் மகன் செய்யக்கூடிய இந்த வேலை சரியல்ல, அதை உடனே நிறுத்துங்கள், தடுத்து நிறுத்துங்கள், இவர் முன்னோர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக பல விஷயங்களை சொன்னார்கள். சரி, நான் அவரை பேசிக் கொள்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏற்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. இப்பொழுது சொன்னார்கள், மீண்டும் அந்த குழு அபூ தாலிப் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், உங்களுடைய தம்பியின் மகனை நீங்கள் நிறுத்த சொல்லுங்கள், இல்லை என்றால் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம், இன்னும் அவர்கள் அதை நிறுத்தி கொள்ளவில்லை. இப்பொழுது மீண்டும் சொல்கின்றோம், இனி ஏதாவது நடந்தால் நீங்கள் எதுவும் கேட்க முடியாது என்பதாக அவரை வந்து மிரட்டி பார்த்து விட்டு செல்கிறார்கள். இதற்கு அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் அவர்கள் அழைத்தார்கள். அழைத்து பேசினார்கள். தங்களை பற்றிய இப்படியான சில செய்திகளை வந்து சிலர்கள் சொன்னார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், உங்களுடைய விஷயம் என்னவாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது, அப்பொழுது என்னுடைய சிறிய தந்தையே, யா அம்மி வல்லாஹி லவ் வலஹு ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி, என்னுடைய வலது புஜத்தில் அவர்கள் சூரியனை தூக்கி வைத்தாலும், என்னுடைய இடது புஜத்தில் அவர்கள் சந்திரனை தூக்கி வைத்தாலும் நான் ஒருபோதும் இந்த காரியத்தை நான் விடமாட்டேன். நான் செல்லக்கூடிய இந்த பயணத்திலே நான் தொடர்ந்து உறுதியாக இருக்கிறேன். இந்த பயணத்தை நான் தொடர்ந்தே தீர்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார். இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உண்மை தன்மையை சொல்லிவிட்டார்கள். நான் இந்த பயணத்தை நான் உறுதியோடு தொடருவேன், யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அவர்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்ற அந்த உண்மையான அந்த விஷயத்தை இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு உடைத்தார்கள். எதிரிகளாக இருக்கிறார்களே, எதிரிகள் ஒன்று கூடி வந்து விட்டார்களே, நம்முடைய சிறிய தந்தைக்கு நெருக்கடி ஏற்படுகிறது, நமக்கும் நெருக்கடி ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உண்மையை சொல்வதில் பின்வாங்கவில்லை. எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே என்னுடைய நிலை இதுதான், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய பயணம் தொடர்ந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள்.
இது நாயகத்திடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நற்பண்பாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த இடத்திலே உண்மையை சொல்லுவதால் நமக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே உண்மையை நாம் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவதாக, பிரபல்யமாக இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஏதாவது நினைத்துக் கொள்வார்களோ என்று தயங்காமல் அங்கே உண்மையை சொன்னார்கள். ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சொன்னார்கள், ஆயிஷா அவர்களே, நான் இந்த குடும்பத்தாரிடத்திலே அடிமையாக நான் இருக்கிறேன். எனவே நான் 9 ஆண்டுகளில் 9 ஊக்கியாக்கள் கொடுத்து நான் விடுதலையாகிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு விடுதலை பத்திரத்தை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், எழுதி வாங்கி இருக்கிறேன். எனவே அந்த 9 ஊக்கியாக்களை நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டால் நான் இப்பொழுதே உரிமையாகி விடுவேன் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், 9 ஊக்கியாக்களை கொடுத்து நான் உன்னை விடுதலை செய்து விடுகிறேன், ஆனால் உன்னுடைய வாரிசு உரிமை எனக்கு சொந்தம் என்று சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அந்த குடும்பத்தார்கள் 9 ஊக்கியாக்களை வாங்கி நான் உமக்கு விடுதலை தருகிறேன், ஆனால் வாரிசு உரிமை எங்களுக்குத்தான் சொந்தம் என்பதாக சொன்னார்கள். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பரீராவை அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்படியானால் அதற்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த சம்பவத்தை நபியிடத்திலே சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படியே செய்து விடுங்கள், 9 ஊக்கியாக்களை கொடுத்து பரீராவை நீங்கள் விடுதலை வாங்கி உரிமை விட்டு விடுங்கள், வாரிசு உரிமையும் அந்த குடும்பத்தார்களுக்கு என்றே சொல்லிவிடுங்கள், பிறகு நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அதே போல நடந்தது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், யார் உரிமை விடுகிறாரோ அந்த உரிமை விடக்கூடியவருக்குத்தான் அந்த உரிமையாக ஆகக்கூடிய நபரினுடைய வாரிசு உரிமை என்பது, அவர் இறந்ததற்கு பிறகு வாரிசு உரிமை என்பது அவருடைய சொத்துகளில் பங்கு இந்த உரிமை விட்ட நபருக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் அந்த சட்டமாக இருந்தது. ஆனால் அவர்கள், அந்த குடும்பத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்குத்தான் வாரிசு உரிமை என்று சொன்னார்கள். சரி என்பதாக அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மாலையிலே சிறிய ஒரு உரையாற்றினார்கள். அந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தார்கள் நடந்து கொண்ட முறையை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திலே இவர்கள் கை வைக்க விரும்புகிறார்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு இவர்கள் மாற்றம் செய்ய விரும்புகிறார்களா? யார் உரிமை விடுகிறாரோ அவருக்குத்தான் வாரிசு உரிமையை தவிர வைத்திருந்தவர்களுக்கு அல்ல. உரிமை விடக்கூடியவருக்கு தான் வாரிசு உரிமை. எனவே இவர்கள் சொல்வது சரியல்ல, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாறு செய்கிறார்கள் என்பதாக அந்த உண்மையை அங்கே போட்டு உடைத்தார்கள். என்ன மிகப்பெரிய குடும்பத்தார்களாக ஆயிற்று. இவர்களிடத்திலே உண்மையை சொன்னால் ஏதாவது நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எங்கு மாற்றம் நடைபெறுகிறதோ இது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரண், அல்லாஹ்வுடைய சட்டம் இப்படித்தான் என்று சொல்வதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தெளிவாக இருந்தார்கள். அந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று நாம் பார்க்கின்றோம்.